ரெண்டு அரைக்கன் வசமாக மேஞ்சி எடுக்காமக்கா வசமாக பிடிச்சி தூக்கிட வேண்டியான். வசமாக மாட்டிட்டாமக்கா. கம்புக்குள்ளே பூந்தனால பிடிக்க முடிஞ்சாருன்னா பிடிக்க முடியாமக்கா. கட்டு ஓட்டம் ஒருத்தன் சிக்கிட்டான், அடுத்தவனை எப்படியா பிடிச்சிட வேண்டியான். வசமாக பண்ணிருக்காமக்கா, நைஸாக அமைக்க பிடிச்சிட வேண்டியான். வசமாக மாட்டிட்டோமுக்கா. அவ்வா யூ காய்ஸ் எல்லோரும் வாங்கமுக்கா, ஆரோக்கியமான ஒரு சமையல் முக்கா. நல்ல அழகான பனைமரத்து எல்லாம் கிடச்சிருமுக்கா. இதை வச்சு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியான். ஒய்யல் மாதிரி காற்று அடிக்காமக்கா, இங்கே முந்தி கையிலேருந்து பிடிக்கிட்டு போகிறான். தீயை போட்டு வைக்க எடுத்துருவோமுக்கா. அடிக்கிற காற்றுக்கு தீ என்னன்னு தான் எரிய விடுதான்னு தெரியல, பார்த்து கொளுத்திட வேண்டியான். கோழியை சுட சுட வாசம் அப்படியே ஆள் தூக்குதாமுக்கா. முட்டியெல்லாம் நல்லா அழகாக எடுத்துக்கணுமுக்கா. உட்காந்து வேண்டியா. முடிப்பாடானே
நல்ல வசமாயில் நுங்க இருந்துட்டானே இன்னும் பார்த்துருக்கு நாளைக்கு வெட்டி வந்துட்டான். ஒரு லைக்கு போட்டு நம்ம வீடியோ பாருங்கம்க்கா. மஞ்சள் தேய்ச்சி அரைக்கணும் அழகாக கழுவி எடுத்துக்கணும்க்கா. கழுவிடும். அப்படியே வச்சு வெட்ட பிடிச்சோண்டே நீ. குடல் குந்தானினா நல்ல உரி எடுத்துக்கணும்க்கா. என்னடா சாவல் முட்டை இருக்குன்னு நினச்சேன், அது கொட்டையாக இருந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய பீஸா வெட்டணுமுக்கா, அப்படின்னா இடிக்கவே கரெக்டாக இருப்பான். நல்லா முரட்டு செப்புமுக்கா, நல்லா ருச்சியாக இருப்பான். ரத்தம் போகாத மாதிரி அழகாக கழுவி எடுத்துக்கணுமுக்கா. சரி ஓடு. அப்படி இல்லை அழகா கழிக்கணும். நுழங்க இடிச்சு எடுத்து விடுமுக்கா. நைஸாக எலும்பு நொறுக்கணுமுக்கா.
பட்டு வகையில் அப்படியே உள்ளே இறக்கிடுவோமுக்கா. காற்று சட்டு போட வந்து பறத்தி கொண்டு விட்டாமுக்கா. நல்ல கோச்சு வந்துட்டாமுக்கா. இடிச்சு வச்ச கறி அப்படி இறக்க வேண்டியான். கறியில் ரத்தமாக இருக்குன்னு பார்க்கக்கூடாதுமுக்கா. இது மறந்துட்டு தான் செய்யும். ரத்தத்துல சத்தே இருக்கு. வீட்டாண்டா வெங்காயத்தை நையை இழுத்து எடுத்துக்கணுமுக்கா. வெங்காயம் இழுக்கும்போது கண்ணு சுருன்னு பிடிக்கும். சீரகத்தை அப்படியே உள்ளே இறக்கி விடணும். அப்படியே மிளகாய கூட சேர்த்து விடுமுக்கா. ஐயா எடுத்தாச்சுமுக்கா. நீ எடுத்துட்டு வந்தான். அப்படியே திறந்து பார்ப்போம். அழகாக வந்துட்டோமுக்கா. இனி தக்காளி உள்ளே இறக்க வேண்டாம். தக்காளி நல்லா பழஞ்சு உள்ளே இறக்கணுமுக்கா. இன்னும் ஒரு கொழுத்து கொழுத்துணுமுக்கா. அழகான சீனி சட்டி ஏற்றிடுமுக்கா. நயமான நல்லெண்ணெய் அப்படியே இறக்கிடுமுக்கா. என்ன காய்ந்தாமுக்கா. நீ கருவேப்பிலை இறக்கி வேண்டாம். சின்ன வெங்காய கலவையை அப்படியே இறக்கிடுமுக்கா. வெங்காயம் பொண்ணு நிறமா ஆயிட்டாமுக்கா. என்ன இடிச்ச இஞ்சி பூண்டு அப்படியே சேர்த்து வேண்டாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னு வாசம் கம்முன்னு ஆயிடுச்சானே. இஞ்சி பூண்டு நல்ல திறந்து வேண்டாமுக்கா. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே இறக்க வேண்டாம். சுண்டை வச்சு வந்துட்டாமுக்கா. அப்படியே தாழ்ச்சி பண்ணி கலவையை அப்படி இறக்க வேண்டாம். இல்லை கோச்சு வாரமுக்கா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். முக்கியமான ஒரு பொருளுமுக்கா. நல்ல மிளகு அப்படியே இடித்து எடுத்துக்கணுமுக்கா. இவ்வளோ மிளகு போட்டால் தான் உரப்பு ஏறி ருசி கொடுப்பாமுக்கா. நல்ல பவுடர் ஆயிட்டோமுக்கா. கம்மன்னு இடித்த மிளகுமுக்கா. அப்படியே இறக்கிடுவோம்.
நல்ல காட்டமாக இருக்க போகிறோமுக்கா. உடம்புல ஒரு சளி இருக்காது. மல்லியலை போட்டு இறக்கி வந்தோமுக்கா. ரசம் ரெடி ஆகிட்டோமுக்கா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சி வேண்டாம். நல்ல வாசமாக ஊற்றுமுக்கா. இந்த குடிமுக்கா. சரியான ருசியாக இருக்கான். கறியெல்லாம் அப்படி பீஸ் பீஸாக போயிட்டாமுக்கா. இது வர இப்படி ஒரு ரசம் குடிச்சதே இல்லைமுக்கா. அவ்வளோ ருசி. உடம்பு வலிலாம் நீ பறந்துடுவோமுக்கா. ஒரு சளி இருக்காது நெஞ்சில். வெங்காயத்தை இடித்து வசைக்கு போட்டதுனால ருசியே தனியாக தான் இருக்காமுக்கா. எலும்புல ஒரு கறி இல்லை. ஒன்றும் வைக்காமல் குடிமுக்கா. உடம்புல ஒரு சளி இருக்காது. குடிச்சு பாரு. வசமான ஒரு பீஸ் கிடச்சிக்காமக்கா. நல்ல பசுப்பமாக வந்துக்காமக்கா. ஒன்றும் விட்டு விடாது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்கக்கா. ஆமாம் ஒழியா நீங்கள் சாப்பிடலாம்.